வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி, ஆணி மாதம் 28ஆம் தேதி. இடைநிலையில் வானிலை அமைப்பில் காணப்படும் மாற்றங்கள், தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் மற்றும் தமிழகத்திற்கான வெப்பச்சலன இடிமழை பொழிவு அடுத்த 3 முதல் 4 தினங்களில் தீவிரமடைய கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான வாய்ப்புகள் பற்றிய விளக்கங்கள் மற்றும் தமிழக அணைகளின் நீர் இருப்பும், காவிரி ஆற்றில் எதிர்பார்க்கப்படும் நீர் வரத்தும், கர்நாடக அணைகளின் நீர் இருப்பும் திறப்பும் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. முதலில் இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்த்துவிடலாம். தென்மேற்கு பருவமழையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்டுப்பாட்டு மையம், ஏற்கனவே நாம் ஒவ்வொரு விளக்கத்திலும் தெரிவித்து வருவதுதான், நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து ஏற்படக்கூடிய குறைவழுத்த மாறுபாடுகள் வளிமண்டல மேலடுக்கு வரை சுழற்சியாக நீடித்து, சில நேரங்களில் சுழற்சியாக நீடித்து, காற்றினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி மேற்கில் இருந்து காற்று குவிதலை கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகள் மீது ஏற்படுத்தி மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி வருகிறது. ஒரு சில வேளைகளில் நேரிட்ட மேற்கு காற்றாக மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்கள் வழியாக தமிழக நிலப்பரப்பில் உள்நுழைந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு அவ்வப்போது காரணமாகி வருகிறது. இந்த நிலையில் மாலத்தீவு அருகே நீடித்து வரக்கூடிய அந்த குறைவழுத்த பகுதிகள், குறைவழுத்த மாறுபாடுகள் வளிமண்டல மேலடுக்கில் தற்போதைய நிலையில் நீடிக்கிறது. மாலத்தீவை ஒட்டிய இந்திய பெருங்கடல், மாலத்தீவை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் மேலடுக்கில் காணப்படக்கூடிய சுழற்சி காற்றினுடைய வேகத்தை ஓரளவிற்கு கட்டுப்படுத்தியிருக்கிறது. இதன் விளைவாகவும், இந்த சுழற்சியின் விளைவாக உள்ளிருக்கப்படக்கூடிய ஈரப்பதம், கடல் காற்றின் ஈரப்பத அளவினை தென் மாவட்டங்களில் நேற்றைய நிலையில் குறைத்திருந்தது. அந்த ஒப்பு ஈரப்பதத்தை எட்டுவதற்கான சூழலை தென் மாவட்டங்களில் குறைத்திருந்தது. அநேக தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்களிலும் இதே நிலை நீடித்தது. எனவே மேகமூட்டமான வானிலை அமைப்பு மழைப்பொழிவை ஏற்படுத்த சாதகமான சூழல் ஏற்படவில்லை. இதே நிலையில் மாலத்தீவு அருகே நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சியானது சற்று பின்னோக்கி நிலநடுக்கோட்டு பகுதி நோக்கி சற்று நகர்ந்திருக்கிறது. மேலும் சற்று வலு குறைந்திருக்கிறது. எனவே இன்றைய நிலையில் பருவக்காற்றினுடைய வேகம் சற்று கூடுதலாகும். அரபிக்கடல் வழியாக மேற்கு காற்று குவிதல் இன்றைய நிலையில் மேம்படும். இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரங்களுக்கு இதே நிலை நீடிக்கக்கூடும். ஏன்னா அந்த மாலத்தீவு அருகே நீடிக்கக்கூடிய அந்த குறைவழுத்த மாறுபாடுகள் விலகுவதற்கு இந்த மாத இறுதி வரை எடுத்துக்கொள்ளலாம். அதே நிலையில் அது நகரக்கூடிய நிலையினை பொறுத்து, நகர்ந்து நீடிக்கும் நிலையினை பொறுத்து அவ்வப்போது கேரளா மற்றும் தமிழக நிலப்பரப்பின் மீது மாறுபாடான காற்று குவிதலை ஏற்படுத்தி மழைப்பொழிவிற்கு சாதகமாக்கலாம். தற்போதைய நிலையில் அடுத்த 3 தினங்களுக்கு பருவமழை தீவிரமடையும். தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் விரிவடையும் என்ற நிலையில் இந்த வானிலை அமைப்பு இருக்கிறது. மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளை பார்ப்பதற்கு முன்னர் காவிரி மேலாண்மை ஆணையம் நேற்றைய நிலையில் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தினசரி 1 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என நிர்ணயித்திருக்கிறது. இது உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு இணங்க இந்த உத்தரவை கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக அணைகளினுடைய நீர் இருப்பு வெகுவாக உயர்ந்தே காணப்படுகிறது. KRS அணையை பொறுத்தவரை 103.9, 124.8 கொள்ளளவில் 103.9 அடியும், அதாவது 26 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது. அணைக்கான நீர் வரத்து 5666 கனஅடியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 581 கனஅடியாக இருக்கிறது. கபினி அணையை பொறுத்தவரை 65 அடி கொள்ளளவில் 63.68 அடி தற்போதைய நிலையில் இருக்கிறது. 18.6 டிஎம்சி தண்ணீர் இருப்பு அந்த கபினி அணையில் இருக்கிறது.
இந்த அணைக்கான நீர்வரத்து 6453 கனஅடியாகவும் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 4667 கனஅடியாகவும் இருக்கிறது. கேரங்கி காவிரி ஆற்றின் துணையாறான கேரங்கி அணை ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள அந்த கேரங்கி அணையில் 129 அடி கொள்ளளவில் 120 அடி நிரம்பி இருக்கிறது. 5.9 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது. அணைக்கான நீர்வரத்து 2377 கனஅடியாகவும் அணையிலிருந்து 466 கனஅடி நீர் திறப்பாகவும் உள்ளது. கேமாவதி 117 அடி கொள்ளளவில் 94.3 அடி நிரம்பி இருக்கிறது. 19.28 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது. இந்த அணையில் இருக்கான நீர்வரத்து 6767 கனஅடியாகவும் அணையிலிருந்து நீர் திறப்பு 250 கனஅடியாகவும் நீடிக்கிறது. மேட்டூர் அணைக்கு நீர் வரத்து தற்போதைய நிலையில் 4197 கனஅடியாக இருக்கக்கூடிய அதே நிலையில் சிவசமுத்திரம், ஒகேனக்கல் இந்த நீர்வீழ்ச்சி இந்த பகுதிகளுக்கு முன்னர் காவிரி ஆற்றின் நீர் வரத்தானது 6972 கனஅடியாக நீர் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று மாலைக்குள் நீர் வரத்து மேலும் அதிகரிக்கும். கர்நாடகாவிற்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தொடர்ந்து இன்றைய தினம் கூடுதல் நீர் திறப்பிற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தின் இதர அணைகளினுடைய நீர் இருப்பை ஒரு முறை பார்த்து விடலாம். பவானிசாகர் 105 அடி கொள்ளளவில் 69.5 என்ற அளவில் நீர் இருப்பு இருக்கிறது. அமராவதி 90 அடி கொள்ளளவில் 62.5 பெரியார் 152 அடி கொள்ளளவில் 121.6 வைகை 71 61.9 பாபநாசம் 143 அதில் 103 அடி நீர் இருப்பு. மணிமுத்தாறு 118 74.6 பேச்சிப்பாறை 48 44.6 பெருஞ்சாணி 77 72.2 கிருஷ்ணகிரி 52 49.7 சாத்தனூர் 119 81.7 சோலையாறு 160 110.8 பரம்பிக்குளம் 72 24.1 ஆலியாறு 87.2 120 87.2 அடி நிரம்பி இருக்கிறது. திருமூர்த்தி அணையில் 60 அடி கொள்ளளவில் 28.75 என்ற அளவில் நீர் இருப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்திற்கான மழை பொழிவும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு வலுவடைய இருக்கிறது. வெப்பச்சலன இடிமழை பொழிவாக இன்று தொடங்கி அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரங்களில் அல்லது அதற்கு மேலும் 24 மணி நேரங்கள் 4 நாட்களுக்கு தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகளாக இன்றைய தினம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவை பார்க்கலாம். இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எங்கெல்லாம் கனமழை பொழிவு ஏற்பட இருக்கிறது, எங்கெல்லாம் விட்டு ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு ஏற்பட இருக்கிறது என பார்த்து விடலாம். இதே நிலையில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இந்த நிலையில் இருக்கிறது, ஆங்காங்கே ஏற்படும் மழை வாய்ப்புகளாக. அதே நேரத்தில் கனமழை பொழிவு வாய்ப்புள்ள மாவட்டங்களை முதலில் பார்க்கலாம். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்று மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரை வெப்பச்சலன இடிமழை பொழிவு சற்று கனமழை பொழிவாக ஆங்காங்கே ஏற்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, தேனி மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவாகவும், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி தெற்கு மாவட்ட பகுதிகளில் கூடுதல் கனமழை பொழிவாக இந்த மழைப்பொழிவு ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் இதனுடைய நீட்சி திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களின்
அநேக இடங்களில் வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. தெற்கு பகுதிகளில் கூடுதல் கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதே நிலையில் வடக்கு மாவட்டங்களில் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள் சார்ந்தும் மழை பரவல், மழை தீவிரம் என்ற நிலையில் இருக்கக்கூடும். இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை கடலோர பகுதிகளிலையும் வடக்கு பகுதிகளிலையும் கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கின்றன. இது இன்றைய நிலையிலான வெப்பச்சலன இடிமழை பொழிவில் தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்களாகும். அதே நேரத்தில் இதர மாவட்டங்களிலும் இன்றைய நிலையில் வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்றைய நிலையில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கடலோர பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மேற்கு பகுதிகளில் சற்று கூடுதல் மழைப்பொழிவும், கடலோர பகுதிகளில் விட்டு ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக இன்றைய நிலையில் மழை வாய்ப்புகள் அமையக்கூடும். குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்களை சார்ந்து காற்று குவிதலுக்கு வாய்ப்பில்லாத சூழல் கடந்த நாட்களில் நீடித்திருக்கலாம். இன்றைய நிலையில் அந்த வாய்ப்புகள் கூடுதலாகும். மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கிறது என்றே கூற வேண்டும். அதே நேரத்தில் வடக்கு பகுதிகளில் மத்திய மேற்கு மாவட்டங்களில் பாலக்காட்டு கணவாய் வழியாக உள்நுழையும் மேற்கு காற்று இன்றைய நிலையில் வேகம் குறைந்த அளவில் உள்நுழையக்கூடும். அதாவது கடந்த நாட்களில் 25 முதல் 28 வரை மணிக்கு 25 கிலோமீட்டர் முதல் 28 கிலோமீட்டர் வரை காற்றினுடைய வேகம் நீடித்து காணப்பட்டது. இன்றைய நிலையில் அது 15 முதல் 19, 20 என்ற அளவில் அதனுடைய வேக மாறுபாடுகள் ஏற்படக்கூடும். அந்த வகையில் நீலகிரி, கோவை மாவட்டத்தினுடைய அநேக இடங்கள், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள், மேற்கு பகுதி, ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளை பொறுத்தவரை இன்றைய நிலையில் கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே இருக்கக்கூடும். அதே நேரத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் மறைந்து கடந்த நாட்களில் இருந்திருக்கக்கூடும். இன்றைய நிலையில் ஆங்காங்கே மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போலத்தான் திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் காற்று பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் ஆங்காங்கே மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கோவை மாவட்டத்தினுடைய காற்று பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் கூடுதல் மழைப்பொழிவிற்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி ஏற்கனவே நாம் அறிவித்து விட்டோம். அது தெற்கு பகுதிகளை பொறுத்தவரை கனமழை பொழிவும், வடக்கு பகுதிகளில் ஆங்காங்கே ஏற்படும் மழைப்பொழிவும் இன்றைய நிலையில் இருக்கக்கூடும். கரூர், நாமக்கல், சேலம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. தருமபுரி மாவட்டத்திலும் மேற்கு பகுதிகளில் கனமழை பொழிவும், கிழக்கு பகுதிகளில் சற்று வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடும். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் இதே நிலை. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் சார்ந்தும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படவும், ஒரு சில இடங்களில் லேசான கூடுதல் கனமழை பொழிவிற்கும் இந்த கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஏற்படக்கூடும். கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள் சார்ந்தும் இன்றைய நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இன்றைய நிலையில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் இன்றைய நிலையில் கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை வடகடலோர மாவட்டங்களில் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வரையிலான கடலோர பகுதிகளில் இன்றைய நிலையில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு, கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் உள்பகுதிகளிலேயும் இன்றைய நிலையில் மழைப்பொழிவிற்கு இன்று மாலை, இரவு, நள்ளிரவு நேரத்தில் வாய்ப்புகள் உள்ளன. பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்று மாலை, இரவு நேரத்தில் இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை அது தெற்கு உள் மாவட்டங்கள் சார்ந்த மழைப்பொழிவு வாய்ப்புகளாக அதனுடைய நீட்சியாக கனமழை பொழிவாக தெற்கு பகுதிகளிலையும் வடக்கு பகுதிகளிலையும் சற்று வலுவடையக்கூடும்.
மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் சார்ந்து பாலக்காட்டு கணவாய் வழியாக உள்நுழையக்கூடிய மேற்கு காற்று இன்றைய நிலையில் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவை ஏற்படுத்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் இன்றைய நிலையில் மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கக்கூடும். கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் இந்த அமைப்பு நீட்சியடைந்து காணப்படக்கூடும். வடக்கு தெற்கு உள் கர்நாடக பகுதிகள் வழியாக உள்நுழையக்கூடிய மேற்கு காற்று குவிதலை கிழக்கு நோக்கி ஏற்படுத்தி வடக்கு மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும், அதாவது செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவை இன்றைய நிலையில் தீவிரப்படுத்தக்கூடும். ஆக இன்றைய நிலையில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் மழை வாய்ப்புகளாக இன்றைய நிலையில் தமிழகத்திற்கு இருக்கக்கூடும். இந்த வானிலை அமைப்பு அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருப்பின் அதற்குரிய வகையில் வானிலை மாற்றத்திற்கு உள்ளாகும். அதே நேரத்தில் 3 தினங்களுக்கு எதிர்பார்ப்பாக இந்த நிலையினை நாம் அறிவிக்கின்றோம். எனவே 3 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக இந்த அமைப்பு நீடிக்கும் வரையில் இருக்கக்கூடும். 14, 15ஆம் தேதிக்கு பின்னர் அது வேறு வகையான மாற்றங்களை அதனுடைய நகர்வை பொறுத்து ஏற்படுத்தலாம். அந்த நேரத்தில் பாலக்காட்டு கணவாய் பகுதிகள் சார்ந்த மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகளை அதிகரிக்கும் நிலையாக கூட இருக்கக்கூடும். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.